Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 370 part 2. ஓபன் பண்ணா நம்ம லூஃபியை காட்டுறாங்க. அவன் மேன்ஷனை நோக்கி வேகமா ஓடி வர்றான். எப்படியாச்சும் அந்த கெக்கோ மோரியாவை புடிச்சே ஆகணும்னு. ஆனா இடையில ஏதோ ஒரு மூதேவி காலை விட்டவன நம்மளால தடுக்கி விட்டு பொத்துன்னு விழுவான். யாரான்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு ரெண்டு லூசு பயலுங்க. ஐயோ நாங்க வேணும் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம்னு சொல்லுவானுங்க. லூஃபிக்கு கொல்ல காண்டாவும். டேய் நானே அவசரமா போயிட்டு இருக்கேன், எதுக்குடா தேவையில்லாம என்கிட்ட வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கத்துவான். அப்ப அங்க இருக்க கூட்டமே ஒண்ணு கூடி எங்களுக்கு தெரியும்டா நீ ரொம்ப அவசரத்துல இருக்கன்னு, ஆனா எங்களுக்கு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் டைம் கொடு, நாங்க தெளிவா எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்றோம், எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹோப் நீ மட்டும் தான் பாங்க. இவங்கிட்ட பேசணுங்கிறதுக்காகவே இவ்வளவு நேரமா இவனை தேடி இருக்கானுங்க. சரி என்னன்னு சொல்லி தொலைங்கடான்னு கேட்டா இவனுங்க தான் ரிஸ்கி பிரதர்ஸ், ரோலிங் பைரட்ஸை சேர்ந்தவனுங்க. இவங்க கேப்டன் யாருன்னா மேரேஜ் ப்ரொபோசல் லோலாவாமா. உனக்கு கெக்கோ மோரியாவை தோக்கடிக்கணும்னா எங்களால மட்டும் தான் ஹெல்ப் பண்ண முடியும், ஏன்னா அவனுக்கு பின்னாடி இருக்க சீக்ரெட் எங்களுக்கு தான் தெரியும் பானுங்க. என்னடா சொல்றீங்கன்னு கேட்டா ஏதோ சீக்ரெட்டான பவர் இவனுக்கு கொடுக்க போறானுங்களாமா. அந்த பவர் எடுத்துட்டு போ, உன்னால ஜெயிக்க முடியும் பானுங்களா. சரி அதுக்கு நான் என்ன பண்ணணும், இப்ப என்ன டீல்னு சொல்லி கேட்பான். அப்பதான் அவங்களோட ரோலிங் பைரட்டோட கேப்டன் மேரேஜ் ப்ரொபோசல் லோலாவை காட்டுறாங்க. இவ இது வரைக்கும் 4443 டைம் வந்து ப்ரொபோஸ் பண்ணி எல்லா டைமுமே ரிஜெக்ட் ஆயிருக்கு. இப்ப என்ன பண்ணுவா, நம்ம லூஃபியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேப்பா. அவன் உடனே முடியாதும்பா, இது 444வது ரிஜெக்ஷன். அப்புறம் தான் மேட்டர் சொல்லுவானுங்க, இங்க இருக்க பைரட்ஸுங்க எல்லாருமே அவங்க ஷேடோவை இழந்துட்டாங்க, அதனாலேயே அந்த காட்டுக்குள்ள லூசு பழுக மாதிரியே சுத்திட்டு இருக்கானுங்களாமா. நாங்க எல்லாம் விக்டிம் அசோசியேஷன் வேற சொல்லுவானுங்களா. லூஃபி இருந்துட்டு என்னோட ஷேடோவும் தாண்டா ஆட்டைய போட்டானுங்க, அதனால தாண்டா அதை திருப்பி எடுக்கிறக்காண்டி வேகமா போயிட்டு இருக்கேன், ஏன்டா உயிர் எடுக்கிறீங்கன்னு கேட்டா நீ ஸ்டார்ட் லூஃபி இல்லையான்னு கேட்பானுங்க. ஏன்னா அவனுக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, அவனோட ஷேடோ எப்படி ஆட்டைய போட முடியும், பட் ஆட்டைய போட்டுட்டாங்களே. அப்பதான் அந்த மேரேஜ் ப்ரொபோசல் லோலா ஒரு மேட்டர் சொல்லுவா. என்னன்னா இந்த த்ரில்லர் பார்க் இது வரைக்கும் இந்த மாதிரி ஷேக் ஆனதே இல்ல, ஆனா இப்ப ஷேக் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த கெக்கோ மோரியாக்கு சேவை செய்யற அந்த 3 ஃபேண்டம்ஸ் அவங்களையும் அடுத்தடுத்து டிஃபீட் பண்ணிருக்கு. அப்புறம் மேன்ஷனை பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், ஆல்மோஸ்ட் பாதிக்கு மேல டெமாலிஷ் ஆயிருச்சு. இந்த பஞ்சாயத்து எல்லாமே நம்ம லூஃபி இந்த ஐலாண்டுக்கு வந்ததுல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு, அதனால எல்லாத்துக்குமே செம ஹாப்பி. ஆனா என்ன பஞ்சாயத்துனா இவங்களோட மெயின் எனிமியான அந்த கெக்கோ மோரியா அந்த ஸ்பெஷல் ஜோம்பியை லான்ச் பண்ணிட்டான். அப்படி இப்படின்னு ஏதோ இவனுங்க தான் அப் டு டேட்ல இருக்கிற மாதிரி லூஃபி கிட்ட பயங்கரமா பூடா விட்டுட்டு இருப்பானுங்க. லூஃபி தான் ஆல்ரெடி இறங்கி சண்டை போட்டு திருப்பி சண்டை போடுறதுக்கு தானே போயிட்டு இருக்கான், ஏன்டா அப்படி உசுர வாங்குறீங்கிற மாதிரி லுக்கு விடுவான். அவனுங்க பார்த்தா கதறுவானுங்க, ஏன்னா 3 வருஷமா ஷேடோவே இல்லாம இப்படித்தான் சுத்திட்டு இருக்கானுங்க. வாழ்க்கை பூரா இதே மாதிரி சுத்தறதுக்கு இவங்களுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. எப்படியாச்சும் அந்த கெக்கோ மோரியாவை நீ டிஃபீட் பண்ணி எங்க ஷேடோஸ் எல்லாத்தையுமே திருப்பி கொண்டு வந்துரு, ஏன்னா எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீ மட்டும் தான். இப்ப நீ நினைக்கிற மாதிரி அந்த கெக்கோ மோரியா அந்த மேன்ஷன்ல இல்ல, பெரிய சைஸ் மான்ஸ்டர் ஒருத்தர் இருந்தால அவனோட வயித்துக்குள்ளதான் இருக்கான்னு சொல்லி முக்கியமான விஷயத்த நம்மள்ட்ட சொல்லிட்டானுங்க. ஆனா நம்ம பையன் பயங்கரமா ஷாக் ஆயிருவான், எது கெக்கோ மோரியாவை அந்த மான்ஸ்டர் தின்னுருச்சான்னு. ஏன்னா தின்னதான வயித்துக்குள்ள போக முடியும். அடே லூசு பையலே அப்படி இல்லடா, அவனோட வயிற்றுலயே ஒரு காக்பிட் இருக்குது, அங்கதான் அவன் போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படி அந்த கெக்கோ மோரியா அங்க போய் உட்கார்ந்துட்டானா யாராலையுமே அந்த மான்ஸ்டரை தாண்டி போய் அவனை பிடிக்க முடியாது. நீ எப்படியாச்சும் உன்னோட ஷேடோ இருக்க அந்த ஸ்பெஷல் ஜோம்பியை காலி பண்ணி அதுக்கப்புறம் தான் கெக்கோ மோரியா மேலேயே கைய வைக்க முடியும். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மேன்ஷன் கோட்டையார்ல பயங்கரமா அந்த பெரிய சைஸ் ஜோம்பி கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நீ தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு சொன்ன உடனே பைய ஷாக் ஆகி ஆடா பாவிகளா இதையாண்டா முதல்லயே சொல்லன்னு விழுந்தடிச்சு ஓடுவானா. ஆனா லோலா டக்குன்னு அவனுக்கு முன்னாடி ஓடி காலை இடையில விட்டு மறுபடியும் கவுத்தி விட்டுருவா. அதுக்கப்புறம் லோலா அவங்க ஆளு கிட்ட கத்துவா, ஏன்டா லூசு பாயிலா ஏன்டா சுத்தி அவன்ட்ட அறுத்துட்டு இருக்கீங்க, சட்டு புட்டுன்னு நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஷேடோக்கு பின்னாடி இருக்க சீக்கிரட் அவன்கிட்ட சொல்லுங்க, அப்பதான் வேலை முடியும். ஓகேன்னு சொல்லி குடுகுடுன்னு ஓடி போய் ஏதோ ஒரு ஷேடோவை வேகமா தூக்கிட்டு வருவானுங்க. எது ஷேடோவான்னு ஷாக்கா பாப்பான். அட என்ன மேட்டர்னா இவங்க ஏதோ ஒரு ஜோம்பிக்கு சால்ட்ட கொடுத்திருக்காங்க, அப்ப அவனுக்குள்ள இருந்து ஷேடோ வெளியில வரும்ல, அதை வெளியே விடாம இவனுக்கு பிடிச்சு அமைக்கிட்டானுங்க. இப்ப அதை வச்சு என்னடா பண்ண போறீங்கன்னு கேட்கறதுக்குள்ளேயே அந்த ஷேடோவை நம்ம லூஃபிக்குள்ள வச்சு ஒரே அமுக்கு, அடே வேணாண்டான்னு எவ்வளவோ கதறுவான். ஆனா அதை அவன் பாடியில வச்சு அமுக்குன்னு அமுக்கி ஒரே அடியா உள்ள தள்ளிட்டானுங்க. அப்புறம் பொத்துன்னு விழுவான். அதுக்கப்புறம் ரவுண்டு கட்டி பார்த்து எப்பா தம்பி நீயா தான் இருக்கியான்னு கேட்பாங்களா. ஆமான்னு சொல்லி அப்படியே பேந்த முழிப்பான். அதுக்கப்புறம் நீ கத்தியை யூஸ் பண்ணுவியான்னு கேட்பாங்க. இல்லவே இல்லம்பா. உடனே லோலா கத்தியை வீசுங்கடாம்பா. அந்த கத்தி சுத்திக்கிட்டு வரும் போதே அதை டப்புன்னு புடிச்சு கண் இமைக்கும் நேரத்துக்குள்ள அந்த கத்தி எடுத்து சட்டுன்னு அங்க இருக்க மரத்தை வெட்டி வீசிட்டு கெத்தா போஸ் கொடுப்பான். உடனே எல்லாம் மிரண்டுருவாங்க, வாவ் சூப்பர் செமன்னு. அதுக்கப்புறம் அவனுக்கே ஷாக் ஆகும், ஆமா கத்தி எப்படி என் கையில வந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் தான் அந்த லோலா மேட்டர் சொல்லுவா, இவனுக்குள்ள இப்ப அனுப்பி இருக்க ஷேடோ ஒரு நேவி ஸ்வாட்ஸ்மேனோடது, சோ அதனால இப்ப நம்ம பயலுக்கு ரப்பர் பவரோட சேர்த்து கத்தியை யூஸ் பண்ற ஸ்கில்ஸ்மே இருக்குது, உன்னால ஹேண்டில் பண்ண முடியும்னா உனக்குள்ள இன்னும் நாங்க நிறைய ஷேடோஸ் அனுப்பி விடுவோம், அப்படி மட்டும் பண்ணாங்கன்னா அவனோட பவர்ஸ் அதிகமாகும்ல, அதை வச்சு கெக்கோ மோரியாவை நீ ஈஸியா அடிச்சு காலி பண்ணிடலாம், உன்னோட ஸ்ட்ரென்த் வேற லெவல்ல பூஸ்ட் ஆகும்னு சொல்லுவானுங்களா. நம்ம பையன் பயங்கரமா ஷாக் ஆயிருவான்.
போயிருவான். அது மட்டும் இல்லாம இன்னும் பெரிய ட்விஸ்ட் எல்லாம் வைப்பானுங்க. என்னன்னா இவனுகிட்ட இன்னும் எக்கச்சக்க ஷேடோஸ் இருக்காமா. உங்ககிட்ட ஸ்ட்ராங் வில் பவர் இருந்தா சொல்லு, எல்லா ஷேடோஸையுமே உனக்கே குடுக்குறோம், முடியலன்னா விட்டுரு, எங்க ஹார்ட் ஒர்க் எல்லாம் காத்தா போகும், ஓகேவான்னு சொல்லி கேட்பாங்க. எதுக்குடா அவ்வளவு ஷேடோஸ புடிச்சு வச்சீங்கன்னு கேட்டா, இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஜோம்பிஸ் எல்லாத்தையுமே தேடி 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 கஷ்டப்பட்டு பியூரிஃபை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இவங்க பியூரிஃபை பண்ண எதுவுமே இவங்களோட ஷேடோஸ் இல்ல. அதனால அது எல்லாத்தையுமே இவங்க கலெக்ட் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ஷேடோ டெட் பாடிக்குள்ள போனா அது ஜோம்பி. ஆனா ஆல்ரெடி உயிர் இருக்கிற ஒரு பாடிக்குள்ள அந்த ஷேடோ போச்சுன்னா அதால ரொம்ப நேரத்துக்குலாம் தாக்கு பிடிக்க முடியாது. ஒரு 10 நிமிஷம் வேணா அதோட பவர் உனக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த ஷேடோ பாடிக்குள்ள இருந்து வெளியே வந்து அதோட ஒரிஜினல் ஓனர் இருப்பாங்கல்ல, அதுகிட்டயே போயிருமாமா. அப்படின்னா என்ன பண்ணும், நம்ம லூஃபி முடிஞ்ச அளவுக்கு சண்டைய 10 நிமிஷத்துக்குள்ள முடிச்சே ஆகணும். சோ நாங்க கஷ்டப்பட்டு பிடிச்ச ஷேடோஸ் எல்லாத்தையுமே உனக்கு தரோம், அதை வச்சு நீ அவனை காலி பண்ணிடுன்னு சொல்லி அப்படியே கொச்சன்னு கொத்த அள்ளிட்டு வருவானுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபாக் எல்லாமே கிளியர் ஆக போகுது. சொல்ல போனா இன்னும் 20 நிமிஷம் மட்டும்தான் நைட்டே இருக்கும். சோ அதுக்குள்ள லூஃபி எப்படியாச்சும் சண்டை போட்டு அவனை ஜெயிச்சா மட்டும்தான் இவங்களும் பொழைக்க முடியும், நம்ம லூஃபியும் பொழைக்க முடியும், அவன் டீமும் பொழைக்க முடியும். நீ யாரு என்னன்னு மட்டும் மறந்துடாத. கண்டிப்பா உன்னால 20 இருந்து 30 ஷேடோஸை ஹேண்டில் பண்ண முடியும். இதே நாங்களா இருந்தோம்னா எங்களால 2-3 தான் தாங்க முடியும், அதுக்கு மேல முடியாது. அதனால தான் இதை உங்ககிட்ட குடுக்குறோம்னு சொன்ன உடனே லூஃபி அப்படியே ஷாக் ஆவான். நிஜமா அவனால முடியுமான்னு. டேய் சட்டு புட்டுன்னு வேலையை பாருங்கடா வெண்ணைகளான உடனே நம்ம பயல அமுகி புடிச்சு அடுத்தடுத்து ஷேடோவை உள்ள சொருகுன்னு சொருகி தள்ளுவானுங்க. ஐயோ ஆத்தாடி அம்மாடின்னு நம்மால தொண்டைகளே ஏத்துவான். கட் பண்ணா அந்த லோலா லூஃபிய பார்த்து பயங்கரமா ஷாக் ஆவா. இந்த அளவுக்கு வில் பவரா ஒருத்தனுக்கு, இப்படி ஒருத்தனை எங்க வாழ்க்கையில நாங்க பார்த்ததே இல்ல, இவன் சூப்பர் செம அப்படி இப்படின்னு பாராட்டி தள்ளுவாங்க. ஏன்னா இவங்க பிடிச்ச 100 ஷேடோஸையுமே அவன் உடம்புக்குள்ள அமுக்கி இருக்காங்க. ஸ்டார் ஹேட் நினைச்ச மாதிரியே வேற லெவல்ல மாஸ் காட்டிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த டைம் லூஃபி பயங்கரமா உருமுவானா. ஐயோ இவ்வளவு நேரம் பண்ண பில்டப் எல்லாம் வீணா போச்சே. ஏப்பா தம்பி லூஃபி, நீயாத்தான் இருக்கியா இல்ல ஏதாச்சும் பஞ்சாயத்தான்னு கேட்பாங்க. அவன் ஆமா நான் தான், எனக்குள்ள பாஸ் ஆயிட்டு இருக்க பவரை என்னால நல்லாவே உணர முடியுது அண்ட் என்னால அதை ஸ்டாப் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருப்பானா. அந்த டைம் ஒரு பெரிய சைஸ் கத்தி உன கொண்டு வருவானுங்க. அப்படியே பிடிப்பான், அவங்கையும் பெருசா பல்கா தான் இருக்கும். அப்படின்னா அவனுக்குள்ள 100 ஷேடோ வச்சு அமுக்கணும்னு பையன் நல்லா ஊதிட்டான் போல. முன்ன மாதிரி இல்ல, இப்போ ரொம்ப டிஃபரண்டா இருக்கான். இதுக்கு முன்னாடி இவங்களை விட அவன் ஷார்ட்டா இருந்தான், இப்போ இவங்க எல்லாம் அவனுக்கு முன்னாடி ஷார்ட்டா இருக்காங்க. ஆனா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கான்னு மட்டும் தெளிவா தெரியுது. இதுல வேற எனக்கு சண்டை போடணும்னு அரிக்குது, நான் போய் பொழக்க போறேன்னு சொல்லி கொலவெறியோட கத்துவான். உடனே லோலாவும் சூப்பர், இதுக்கப்புறம் டைம் இல்ல லூஃபி, ஓ அந்த கெக்கோ மோரியாவுக்கு நீ யாருன்னு காட்டு, உன்னை பார்த்தாலே அவனுக்கு நைட் மேர் வரணும், இனிமேட்டு நீ தான்டா நைட் மேர் லூஃபி, எங்களோட நம்பிக்கையை நீதான்னு சொல்லி காட்டுத்தனமா கத்துவாளா. அவ்வளவுதான் நம்ம லூஃபி அவன் பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா பிச்சுக்கிட்டு ஓடுவான். அவன் ஓடும் போது இடையில ஏகப்பட்ட மரங்கள் இருக்கு, ஆனா அதெல்லாம் இடிச்சு தள்ளிட்டு அவன் பாட்டுக்கு போறான். டே கெக்கோ மோரியா நீ செத்தனான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஜம்ப போடுவானா. அட வீணா போன எடுபட்ட பையல, மேன்சன் அந்த பக்கம் இல்லடா இந்த பக்கம்னு சொல்லி அவங்க எல்லாம் தொண்டைகிளிய கத்துறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.